ஆஃபீஸ் போகும்போது ஆண்டவர் என்னை கூப்பிட்றாரு. அந்த சத்தம் எனக்கு கேட்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்காக என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நீ போடணும் நாடகமான்றாரு. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு முன்மாதிரிகள் இருக்குது, அந்த மாதிரி அப்போ எதுவுமே இல்லை. டைமை நீ வேஸ்ட் பண்ணுற ஆஃபீஸ்லன்றார். முதல்ல அதை விட்டுட்டு வான்றார். கவர்மெண்ட் ஜாப். ஆமாம். இல்லை, இப்போ பிரஜாபதி அப்படின்னு நம்ம இதுலேயே இல்லாமல் ஒரு நேம். அதாவது எங்களை அறியாமலேயே ஃபெய்த்தை துவக்கினவர் அவர் தான், ஃபெய்த்தில் நடத்திட்டு வர்றதும் அவர் தான். அந்தந்த கேரக்டருக்கு தகுந்தால ஒரு சாட்சியோட அவரை வந்து கொடுத்தாரு. அப்படி சொல்ல போனால் நமக்கு லாசரு வந்து அதில் ஒரு முக்கியமான சாட்சி. தனி ஆல்பமாக வந்து சின்ஃபோனிட்டான்னு சொல்லி தனி ஆல்பம் ஒன்று வந்து இது பண்ணோம். அதில் வந்து ரொம்ப ஹிட்டானது வந்து உருகாதோ அப்படின்னு ஒரு சாங்கு. பயங்கர ஃபேவரட். ஆமாம் ஆமாம் ஆமாம். பைசாவே இல்லாமல் வனாந்தரமாக இருக்குப்பா. ஆனால் கர்த்தர் சொன்னதுக்கு ஒபே பண்ணுறது மட்டும்தான் எங்கள் ரெண்டரோட வேலை. எதுவும் எங்களுடைய ஓட்டத்தை நிறுத்த முடியாது. இல்லை, அதான் முன்னாடி நீங்கள் அல்லேலூயா சொல்கிறவங்களாம் பார்த்தா என்ன சொல்லுவீங்க? என்ன கூட்டாங்க? தீவிரவாத கூட்டம். இப்போ தீவிரமாக உங்களை அல்லேலூயா சொல்கிற மாதிரி ஆகிட்டு நம்மளுடைய ஃபெலோஷிப் நேமே அல்லேலூயா. இந்த ஃபெலோஷிப் மூலமாக தான் அதுக்கப்புறம் தான் பிரஜாபதி. அது பிரஜாபதி. ஒரு நாள் இந்த ஊழியை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். அப்போ நான் ஆஃபீஸு இது பண்ணலை, வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுக்கல. நான் ஆஃபீஸ் போகும்போது ஆண்டவர் என்னை கூப்பிட்றாரு. அந்த சத்தம் எனக்கு கேட்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்காக என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நீ போடணும் நாடகமான்றாரு. இது எனக்கு வந்து புரியல. அப்போ அவர் சொன்னது புரியல. அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. திருப்பி கொஞ்ச தூரம் நடந்து நான் இங்கேருந்து போய் 21 ஏறி பக்கத்தில் நம்ம மெயின் ராதாகிருஷ்ணன், அதுதான் என் ஆஃபீஸு. திருப்பி ஒரு தூரம் அவர் கூப்பிட்டு இதே காரியத்தை சொல்கிறாரு. அது வந்து சொல்லும் போது என்னுடைய இருதயத்துக்குள்ளே சொல்கிறார். அப்போ சொல்லும் போது வாய்ஸாக இருந்தது. ரெண்டாவது இருதயத்தில் பேசுகிறாரு. நான் போய் ஆஃபீஸில் போய் உட்காடுறேன். உட்காந்து இது வேலையே ஓடலை. அப்போ நான் திருப்பி வந்து ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஏன்னா இப்போ வந்து நாடகம் வந்து அழிஞ்சு போச்சு. சோஃபார் இப்போ நாடகமே கிடையாது. சினிமா தேட்டர் வந்துருச்சு. ரெண்டாவது டிவி வேறு வீட்டிலே வந்துருச்சு. எந்த இயர் அங்கிள்? ஆமாம், எந்த இயர்? அது வந்து 99. ஆல்மோஸ்ட் கலர் டிவியே வந்துருச்சு. கலர் டிவி வந்துருச்சு. வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. இப்போ போய் நாடகத்தை நம்ம வந்து போனோம்னா எப்படி முடியும்? அது நடக்கக்கூடிய காரியம் இல்லைன்னா. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறாரு, நீ நாடகத்து மூலிமா என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை போடணுன்றாரு. ஆஃபீஸில் போய் நான் உட்காடுறேன். ஒன்றுமே ஓடலை. இதவே சிந்தனை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன ஒன்றும் புரியலே, நம்ம எப்படி போடுறது? ஏதோ ஒரு காலத்தில் ஒரு நாடக அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. இப்போ அதை நான் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மாறி போச்சு. இந்த நேரத்தில் அவர் வந்து நாடகம் போட சொல்கிறாரு. சரி, ஆண்டவர் சொல்கிறார். எங்களுக்கெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு முன்மாதிரிகள் இருக்குது. இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி சொல்கிறாரு. கரெக்ட். ஆமாம், இந்த மாதிரி செய்யணுன்ட்டு. ஆமாம், அந்த மாதிரி அப்போ எதுவுமே இல்லை. எதுவும் ஆமாம் கிடையாது. ஆமாம். அடுத்து என்ன சொல்கிறாரு, இங்கே உட்காந்து டைமை நீ வேஸ்ட் பண்ணுற ஆஃபீஸ்லன்றார். இங்கே உட்காந்து நீ டைமை 8 மணி நேரம் 10 மணி நேரம் நீ வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க. முதல்ல அதை விட்டுட்டு வான்றார். கவர்மெண்ட் ஜாப். ஆமாம். ஆண்டவரே, இதை விட்டுட்டு வந்தால் நான் என்ன பண்ணுறது? அடுத்தது எனக்கு என்ன கிடைக்கும்? எப்படி நான் அவர் என்ன சார், நோ, நீ விட்டுட்டு நீ வர அப்படின்றாரு. அப்போவே பாருங்கள், உட்காந்து எழுதுகிறேன், ரெசிக்னேஷன் எழுதுகிறேன். அப்போவே கேட்கவே இல்லை. கேட்காம வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் எழுதி என்னுடைய ஆஃபீஸர்கிட்ட போய் கொடுக்குறேன். என்ன நீ இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறியப்பா, உனக்கு ப்ரொமோஷன் வேறு வருது, இந்த நேரத்தில் நீ இப்படிலாம் அது சாத்தானுடைய வேலை. உனக்கு ப்ரொமோஷன் வருது. எப்போதும் ப்ரொமோஷன் வந்து அங்கே டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதே பிளேஸில் வைக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு இங்கே ப்ரொமோஷன் வந்தால் ஏதோ ஒரு திண்டிவனமோ அல்லது விழிப்புறமோ எங்கேயோ ஒரு இடத்துல தான் தூக்குவாங்க. இவர் என்ன சொல்கிறார் ஆஃபீஸரு, உன்னைய வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண மாட்டோம், நீ உட்கார்ந்துருக்கிற இதே மேஜை இதே நாக்காளி இங்கேயே நீ இருக்கலாம், பெஸ்ட் ஆஃபரோட. ஆமாம். அவர் சொல்கிறாரு, இல்லை சார், நான் வந்து எனக்கு வந்து அழைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது புரிஞ்சிக்க முடியல. இந்த மாதிரி நான் மினிஸ்ட்ரிக்கு போகிறேன்னா புரிஞ்சிக்க முடியல.
அப்போ அவர் என்ன கேட்குறாரு, இதை விட உனக்கு அங்கே சம்பளம் நிறையா கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு விளங்காதவர். கரெக்டு தான். ஆமாம், அவர் கேட்குறாரு, நீ அங்கே போகிறேன்னு சொல்கிறிய, இதை விட நிறைய உனக்கு சம்பளம்லாம், அப்போ எதுக்காக நீ போகிறேன்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஆண்டவர் அழைப்பு வந்துருச்சு, நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்போவே எழுதி கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். எவ்வளோ பெரிய ஒரு கீழ்ப்பிடிதல் வீட்டுக்கு கர்த்தர் தான் பேசுகிறாருங்கிறது வந்து ஆமாம், நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு மற்றதை எதிர்பார்க்கல. அவர் சொல்லிட்டாரு, அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது, எழுதி கொடுத்துட்டேன். அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு சம்பளம் வராது. இதோட முடிஞ்சு போச்சு என் லைஃபு. அங்கே ஈபியில் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு இப்போ போயிட்டு வீட்டில் போயிட்டு சொல்லுவீங்களா? வீட்டில் வந்து ஆன்ட்டிட்டு சொன்னேன், அல்லேலூயா அப்படின்னு. அப்போ ஏன் நீங்கள் என்ன கேட்காம பண்ணீங்க, எதை வச்சிங்க, அது இது ஒன்றுமே சொல்லலை. அல்லேலூயான்னு சொல்லி இது பண்ணாப்புல. அது ஏன் அப்படின்னா அன்றைக்கி பொருத்தனை பண்ணீங்களே. பொருத்தனை பண்ணது மட்டும் இல்லை, அந்த இவங்க அந்த 99 தானே இவங்க சொல்கிறாங்க இல்லையா, 98 99 இல்லைங்க, 99 தான் ஆரம்பித்தப்போ. ஆமாம். அப்போது என்னென்னா அந்த 10 இயர்ஸ் இருக்குது பார்த்திங்க, அதாவது 84 உள்ள அந்த 99 வர உள்ளதில் நிறைய காரியங்களில் வந்து ஆண்டவர் வந்து எங்களை வந்து டீச் பண்ணாங்க, ஆத்துமக்களை அனுப்பிச்சு. அப்போ என்னென்னா மார்னிங் நாங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு உட்காந்தா கண்டினியூஸாக ஆத்துமக்கள் வந்துட்டுருப்பாங்க. அதில் யூத்து வந்து டியூஷன் சென்டர் ஒன்று இருந்தது. அந்த யூத் பிள்ளைங்க மார்னிங் 6 மணிலேருந்து வந்துட்டுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் இதுவும் செஞ்சு மத்தியானம் லஞ்சு செஞ்சு அனுப்பிச்சி விட்டுட்டு நான் உட்காந்தா நைட்டு வரை ஆகிடும். ஏன்னா கண்டினியூஸ். அதுக்கப்புறமேலும் ஹவுஸ் ஒய்ஃப் வருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அது மாதிரி ஸ்கூலில் இருந்து சுற்றுங்க பயங்கர ஸ்கூல் பிஸி ஆகிட்டீங்க. ஆமாம், அதாவது பார்க்க முடியல. ஆமாம், சிவசாமி கல்யாணம் அது ஒன்று, அதுக்கப்புறம் ஆண்டனி ஸ்கூலு, ரோசஸ் ஸ்கூல் அப்படின்னு ஸ்கூல் சுற்றியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. அப்போ கண்டினியூஸாக உட்காந்துட்டு இருக்கும், சாப்பிட்றக்கும் டைம் இருக்குது. எனக்கு அதை பற்றி தோணவே தோணாது. அது கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க ரிசைன் பண்ணுறதுனா அப்போ நம்மளுக்கு இவங்களும் சேர்ந்து ஷேர் பண்ணுவாங்கல்ல அந்த பேர்டன். இவங்க 2 பேருமா சேர்ந்து நம்ம நல்லா பண்ணலாம்ல அப்படிங்கிற சந்தோஷத்துக்கு தான் அல்லேலூயான்னு சொன்னது. மணி பற்றிலாம் யோசிக்க அது எங்களை அறியாமலேயே ஃபெய்த்தை துவக்குனவர் அவர் தான், ஃபெய்த்தில் நடத்திட்டு வர்றதும் அவர் தான். அதனால் எப்போதுமே நான் வந்து சொல்வேன், அந்த விசுவாசம் தான் எங்கள் சொத்தை. விசுவாசம் தான் எங்கள் சொத்து. அதனால தான் எங்கள் வீட்டிலே ஃபெய்த் கேசல்னு எழுதி போட்டிருக்கிறேன். ஃபெய்த்து தான், 100% ஃபெய்த்து மட்டும்தான். ஏன்னா இவங்க வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்தப்போ என்னோடய ஜுவல்ஸ் ஆகட்டும், இவங்க வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்த எல்லா இதாகட்டும், பணங்களாகட்டும், ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து ஆண்டருக்குன்னு சொல்லிட்டு விதைச்சிட்டோம். பேங்க் பேலன்ஸ் 0 தான், எப்போதுமே 0. ஆனால் கர்த்தர் நடத்துகிறாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க வெளியே. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, பிரஜாபதி அது லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற இது, ஆனாலும் இவங்க பேங்க்கில் நிறைய வச்சுருப்பாங்க அங்கிளான்ட்டு. அப்படிதான். ஆனால் ஒன்றுமே இருக்காது. அதாவது எங்களை பொறுத்த மட்டும் என்ன அனுபவம்னா, காட் சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து நாங்கள் 2 பேருமே என்னென்னா வேர்டும் சைனும் கேட்போம். வேர்டும் சைனும் வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தால் ரிஸ்க் எடுத்துருவோம், இறங்கிடுவோம். ஏன்னா கர்த்தரில் சொன்னவர் யாருங்கிற அறிவு நமக்கு இருந்தால் உடனடி உபை தானே பண்ணுவோம். அப்படி உபை பண்ணி தான் இத்தனை வருஷமாக நடத்திட்டு வர்றார் ஆண்டவர். ஆனால் அதை நடுவில் வந்து நாங்கள் சந்தித்தது நிறைய இப்போ நீங்கள் சொன்னீங்களே அது மாதிரி நிறைய அனுபவங்கள். அது எல்லாவற்றிலுமே எங்களை படம் போட்டார், எல்லாவற்றிலுமே படம் போட்டார். ஆனால் எந்த நேரத்தில் எங்கள் கால்கள் சறுக்கினாலும் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பாங்கவே எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பன் இருக்கார். எங்கள் அனுபவத்தில் நான் சொல்வேன், பிள்ளைங்களுக்கே சொல்வேன், கர்த்தர் கொடுத்த என் பிள்ளைங்க ரொம்ப ப்ரெஷியஸ்ன்னு நான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா ரத்தத்தில் கிடச்ச பிள்ளைங்களோட ஏசப்பா ரத்தத்தில் கிடச்ச பிள்ளைங்க இருக்காங்கல்ல, ரொம்ப ப்ரெஷியஸில் இல்லைங்களா. அப்போது நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே நாங்கள் 2 பேருமே என்ன இது பண்ணால், ஆண்டவரே எங்கள் 2 பேர் ஃபேமிலியும் உங்கள் கையில் கொடுக்குறோம், உங்கள் காரியமாக நாங்கள் இது பண்ண போகிறோம், அவங்களே ரட்சிக்கணும். நீங்கள் இப்போ எங்கள் அம்மா சிக்கா இருந்தாங்களே, ரட்சிக்காமல் நீங்கள் எடுத்துக்கூடாது, அவ்வளோதான். எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம சொந்த வீட்டில் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஆண்டவரே, அதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆனால் இன்னும் நம்பவே மாட்டேங்க, எங்கள் 2 ஃபேமிலியில் இவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆகட்டும், அவங்க ஃபேமிலி ஆகட்டும், என்னோடய சிஸ்டர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாத்துக்கும் அவ்வளோ சாட்சி இருந்தது. அதனால் எங்களுக்கு அது மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணார் ஆண்டவர். நீ என் வேலையை பார்க்கும்போது நான் உன்னோட இதை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி. அப்போ என்னோட இந்த வேர்டும் இது இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து பணத்தை பற்றியோ அல்லது உறவுகளை பற்றியோ என்றைக்குமே பயம் வந்தது கிடையாது. ஏன்னா 100% நான் சொன்ன மாதிரி டோட்டலாக நாங்கள் சரண்டர் பண்ணது இன்றைக்கி வர. எந்த மனுஷனையோ எந்த பணத்தையோ எந்த இதையோ நாங்கள் உண்மைக்குமே
இந்த இது நிமிஷம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சலான ஒரு முடிவு இல்ல. அவ்வளவு பெரிய கவர்மெண்ட் பொசிஷன்ல இருந்து அதுவும் ஒரு வாரம் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணலாம், வீட்ல எல்லாம் பேசலாம், அந்த மாதிரி எதுவுமே இல்லாம உடனடியா விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டு. அந்த பைபிள்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும், உடனே கீழ்ப்படிந்தான் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி. ஏன்னா அந்த உடனேங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, நம்ம திங்க் பண்ணவே இல்லாமல் உடனே அது ஆவியானவருக்கு தான் அந்த மகிமை அன்றதான் அதுக்கு வந்து அவருக்கு பிரியமான முடியும். ஆனா செய்யறதுங்கிறது வந்து செஞ்சு காமிச்சு உக்காந்துருக்கீங்க 40 வருஷமா. இல்லை அந்த அனுபவம் இவங்களுக்கு எப்படி ஆஃபீஸில் அதில் என்னை வழி நடத்தினார் பாருங்க. 99 ஜனவரி. ஆமா, இப்போ வந்து நாடகம் பண்ணணும்னு வந்துருச்சு. ஆனா அதுக்கு அந்த டைட்டில் அதை சொல்கிறார் பின்னால் உங்களுக்கு. முதல்ல இது சொன்ன பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு ஜீசஸ் இயேசுவா நடிக்கிற ஜீசஸாக நடிக்கிறவர் ஒரு கரெக்டான பர்சனாலிட்டி உள்ள ஒரு பர்சனை எனக்கு கொடுங்க. ஏன்னா இப்போ இது வரைக்கும் ஃபாரினர்ஸ் போட்டதெல்லாம் ரொம்ப தப்பாக பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் ஹேரு, ஆக்சுவலாக ப்ளூ ஐஸு, இதெல்லாம் வந்து ஜீசஸுக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இவர் வந்து ஏஷியன் கண்ட்ரியை சேர்ந்தவர். இவருக்கு பிளாக் ஹேர் தான், பிளாக் ஐஸ் தான் இருக்குது. அந்த அவர் காம்ப்ளெக்ஷனும் வந்து பியூர் ஒயிட் கிடையாது, ஒரு இந்த டைப் நம்ம ஏஷியன் டைப் காம்ப்ளெக்ஷன் தான் அவர் ஆக்சுவலாக அவருக்கு இருந்தது. இதெல்லாம் உண்மை. இப்போ நம்ம அதை பார்த்து நம்ம சரித்திரம் இதெல்லாம். ஆமாம், இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் எனக்கு காமிச்சா நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தரை காமிக்கிறார், நீ இவரை போய் நீ மீட் பண்ணு, இவரை நான் உனக்காக இந்த நாடகத்துக்கு நான் இது பண்ணுறேன் அப்படின்னா. இப்போ ஜீசஸாக நடிக்கிறார்ல அவர் எங்கள் ரூபன், அவர் சத்தியரூபன், அவர் எங்கள் வீட்டுக்கு 4 வீடு தள்ளி இருக்கார். அவரை ஆண்டவர் காமிக்கிறார். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர ஹிந்து, அவர் பக்திமானவர். ஹிந்து இதில் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளித்து என்ன பண்ணார், ஒவ்வொரு இங்கே இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் போய் அங்க பிரதர்சனம் பண்ணுவார். அவ்வளோ பயங்கரமான வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி இருக்கும். ஒரே வாசனை, சாம்பிராணி வாசனை, அது இது. அந்த வீடே ஒரு இவரை காமிக்கிறார் ஆண்டவர். இது என்னடா வம்பா இருக்கு, இவர் நான் எப்படி போய் பேசுறது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன், வாக்கிங் போகும்போது வாலண்டியராக அவருக்கு விஷ் பண்ணுவேன். எஸ்சிடிசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் வாலண்டியராக விஷ் பண்ணால் என்னை திரும்பிக்குவார், பார்க்கவே மாட்டார். ஏன்னா நாங்கள் எங்கள் ப்ரேயர் நடத்துகிறோன்னு தெரியும். அதனால் என்னை பார்த்தாலே திரும்பிக்குவார். சரி இவர் என்னது எப்படி இங்கேருந்து வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், இல்லை நீ ஜெபம் பண்ணும் அப்படின்றாரு. ஜெபம் பண்ணுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 2 வருஷமாக ப்ரே பண்ணுறோம் அவருக்காக. 2 வருஷம் எங்கள் ப்ரேயரில் தனிப்பட்ட பேரில், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க அவர் வரல, ஏதாவது வழி பண்ணுங்க, கொண்டாந்து கொடுங்க, நான் எப்படி நாடகத்தை ஆரம்பிக்கிறது, நீங்கள் சொன்னபடி நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ எங்கள் வீட்டில் வந்து எவ்ரி ஃப்ரைடே அங்கே மீட்டிங் நடக்கும், நாங்கள் ப்ரேயர் ஃபெல்லோஷிப்பில் மீட்டிங் நடக்கும். அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. இவர் ஃபோன் பண்ணுறாரு. என்ன ஃபோன் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரலாமா அந்த ப்ரேயருக்குன்றாரு. இதனோட பெரிய ஆச்சரியமாக இருக்குது, இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னா, அவர் ஒய்ஃபுக்கு விச்கிராஃப்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால அது பயங்கரமாக என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவர் வந்து வீட்டில் கேஸை ஓப்பன் பண்ணி விட்டுரும், ட்ரெஸ்ஸெல்லாம் இது பண்ணிவிட்டு வெளியில் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி பக்கத்துலேயே ஒரு மந்திரவாதி அவங்களுக்கு அதை பண்ணி வச்சுட்டான். இவர் எல்லா இடத்துலையும் போய் சோட்டானைக்கரை வரைக்கும் போய் எக்கச்சக்கமாக பணம் செலவழிச்சிட்டார். எதுலையுமே அவருக்கு அவங்க ஒய்ஃபுக்கு டெலிவரன்ஸே கிடையல. ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு டாக்டரு, அது பயந்துக்கிட்டு இருக்கும் இது அவங்க அம்மாவை பார்த்தா. இவரால் ஆஃபீஸுக்கே போக முடியாது, ஏன்னா போயிட்டு அந்த கேஸை திறந்து விட்டு ஏதாவது பண்ணிடுமோன்னு. அதனால் இவர் ரொம்ப மனக்குழப்பத்தோடு இருக்கும்போது அவர் கூட ஒரு வேலை பார்த்த ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு கூட வேலை பார்த்து, இவர் வந்து ஆர்கெஸ்ட்ராவில் தான் மெயினாக இருந்தார். எஸ்சிடிசியில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சுங்க, அதில் ஒரு சிங்கர், அதில் கிட்டார் வாசிக்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, எங்கே இவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்களே அந்த ப்ரேயருக்கு தான் போய் பாருங்கள். ஆனால் அவரை என்னை அங்கிள்னு கூப்பிடாரு. அங்கிள் வீட்டில் ஒரு ப்ரேயர் நடக்குது, நீங்கள் அங்கேயாவது நீங்கள் போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இவர் ப்ரே வந்து ஃபோன் பண்ணுறாரு. வராரு, ஆண்டவர் கொண்டாந்து சேர்க்குறாரு. ஃபோன் பண்ண உடனே என்ன அப்படின்னோன்னா, நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து சொன்னால் அவர் ஒய்ஃபை தூக்கிட்டு வராங்க அங்கேருந்து. அப்போ எங்கள் ரத்த கோட்டைக்குள்ளேன்னு சொல்லி பாட்டு நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அது பிசாசு எந்திரிச்சு பாருங்கள், அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இது வந்துடும். நாக்கு இவ்வளோ நீளம் கீழே தொங்குது. அது பார்த்தாலும் எல்லாரும் அரண்டாங்க. அப்படி கடைசியில் வேறு என்ன பண்ணுற அவர் வச்சு திருப்பி நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணி அவங்கள வீட்டிலே உட்கார வச்சு வீட்டிலே வச்சு அவங்கள வந்து ஜெபம் பண்ணி
அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் வந்து கடைசியில் ஒரு டெலிவரன்ஸ். அவங்க வீட்டுக்கு நாங்கள் ப்ரேயருக்கு பாஸ்டர் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டெலிவரன்ஸ் கிடச்சிட்டு. அப்படியே சினிமாவில் பார்க்குற மாதிரி அது அப்படியே அந்த தாளிச்சின்னு தான் அதை அத்து போட்டு அது வந்து வாங்க ஆண்டி அங்கிள் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு என்னமோ அது மயக்கத்தில் தெரிஞ்ச இந்த மாதிரி நார்மல் ஆயிட்டாங்க. டெலிவரன்ஸ் கிடைச்சா அப்போ எங்க கூட அப்படியே சேஞ்ச் ஆகும். ஆமாம், அப்போ எங்கள் கூட இருக்கிற அந்த ஃபெலோஷிப் பிள்ளைங்க எல்லாம் வந்துருந்தாங்க, வாலிப பிள்ளைங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய டெஸ்டிமனியாக இருந்தது. அதாவது எப்படின்னா ஏசப்பாவுடைய நாமத்துக்கு மட்டும்தான் பிசாசு பயப்படும். ஏன்னா அதை டச் பண்ணவே இல்லை, நாங்கள் அவங்களுக்கு டச் பண்ணவே இல்லை. இந்த முடியை பிடிக்கிறது ஆட்டுறது இதான் ஒன்றுமே பண்ணலை. இயேசுவின் நாமத்தை மட்டும்தான் சொன்னதுக்கு ஓடிச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க இவங்க, டெலிவரன்ஸ் கிடைச்சு டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜீசஸ் கிடைச்சிட்டாரு. இயேசு அங்க போனாரு, இயேசு இங்க வந்துட்டாரு. எடுத்த உடனே நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் வந்து ஜீசஸாக ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவங்க ரெகுலராக நம்ம இதுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது கிடைச்சிருச்சு இல்லையா, திரும்ப இது பண்ணாத மீட்டிங் வர ஆரம்பிச்சாங்க. டெய்லியே வந்து அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் அவங்க பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்கள கொண்டாந்து விட்டுருவாங்க. அவங்க வந்து அப்படியே நல்ல ஆண்டுக்குள்ளே அவங்கள நாங்கள் நடத்தினோம். ரெகுலராக நம்ம ஃபெலோஷிப்க்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பேப்டிசம்குள்ள வழி நடத்தினோம். அபிஷேகம் கிடச்சிது அவங்களுக்கு. உடனே கம்ப்ளீட்டாக அந்த ஒன் இயரில் அந்த நல்ல அந்த ப்ராசஸிங்லாம் முடிஞ்ச உடனே டிசம்பரில் எப்போதுமே நாங்கள் வந்து அந்த பிராமின்ஸ் மத்தியில் வந்து ஒரு நல்ல கல்ச்சுரல் இல்லை ஒரு வீட்டில் குடஞ்சி தங்கத்தில் வந்து அந்த விக்கிரங்களை வச்சுருப்பாங்க, செவுத்தில் புதைச்சி. அதெல்லாம் தோண்டி எடுத்து கொண்டு போய் கடலில் போட்டார். அவ்வளோ வேலை எல்லாத்தையும் தோண்டி ஒரு விக்கிரம் வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கிளியர் பண்ணாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று இருந்தாலும் பிரச்சனை வரும். அதை சொன்னதுக்கு உடனடியே கீழ்ப்படிஞ்சாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எல்லாத்தையுமே சின்ன சின்ன லாக்கெட் முதற்கொண்டு எல்லாமே ஒரு விக்ரம் கூட இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டி நான் ஃபெலோஷிப் இல்லை அவங்க கூட நம்மளை கூப்பிட்டு வந்தார் சுரேஷ் பாபன். அவங்களும் இவங்களும் போய் கடலில் போய் போட்டு வந்தாங்க, பீச்சில் போய். அப்படி ஒபே பண்ணி அதுக்கப்புறம் தான் பேப்டிசத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அபிஷேகம் கிடச்சி. அப்புறம் இவங்க சொல்கிறாங்க எப்படி நீங்கள் ஜீஸ் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிவீல் பண்ணாங்க. அப்போ உடனே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், வெறும் ஒரு ½ வெறும் மியூசிக்கு. அப்போ சிங்கராக இருந்ததுனால அவங்க ஃபங்க் முடி வச்சுருப்பாங்க. ஆமாம் வச்சுருப்பாங்க, தாடி வச்சுருந்தாங்க இல்லைங்களா. ஆமாம், அதனால இவங்க சொன்ன உடனே அவர் ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் ஃபஸ்ட் எடுத்துன்னு இந்த அளவு பெரிய அளவில் போடலை, ஒரு மியூசிக் மட்டும் பண்ணி மை மாதிரி அதில் சின்னதாக ஆக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு ½ அது போட்டோம். கடைசியில் அது என்ன பண்ணோம், ஆனால் அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, அதில் நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்க, தொடப்பட்டாங்க அதுலேயே. அப்போ ஏங்க டைலாக் எழுதி நீங்கள் ஒரு ட்ராமா மாதிரி போடக்கூடாது அப்படின்னாங்க. சரி டைலாக் எழுதணும், எழுதி போட்டோம்னா ஃபஸ்ட்டு முதல்ல தாம்பரத்தில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச். ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்க்கு தான் இதை போடுவோம் நாங்கள். எப்படின்னா இந்த லேடிஸ்லாம் நம்ம வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வீட்டு கொலுக்கு நான் போவேன். போயிட்டு அங்கே வந்து நம்ம இயேசுப்பா பாட்டெலாம் பாடிட்டு எங்கள் வீட்டு கொலுக்கு வாங்கன்ட்டு இந்த கிறிஸ்மஸ் அப்போ கூப்பிட்டு கிரம்பெல்லாம் வச்சு. எங்கள் அம்மாச்சிலாம் சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் வைக்கக்கூடாதுமா, விற்கிறவங்க ஆண்டு அருவ இருக்கிறாருன்னு அந்த கிரம்பெல்லாம் வைக்கவே மாட்டோம் நாங்கள் சிஎஸ்சியில். ஆனால் இப்போ நிறைய வைக்கிறாங்க, அப்போ கிடையாது அப்படி 80s 70sலாம். ஆனால் இதுக்காகவே நான் வச்சுட்டு ட்ரீயும் வச்சுட்டு சின்ன கிட்ஸ்லாம் இருப்பாங்களே பக்கத்தில் நெய்பர்ஸ் இவங்க வர்றவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இவங்களுக்கு நம்ம தங்க வாக்கிய கேலண்டர்னு அப்போ இப்போ எல்லா கேலண்டர்லேயும் வசனம் வருது, அப்போ கிடையாது, 70sல கிடையாது. அந்த சின்ன சின்ன வேர்டை வந்து என்ன பண்ணி கட் பண்ணி சாக்லேட்டை பின் பண்ணி அதை ட்ரேயில் வச்சு அவங்களுக்கு குங்குமம் சந்தனம் கல்கண்டு எல்லாம் வச்சு இந்த வசனம் அதையும் கொடுப்பேன். அந்த குட்டி வசனம் இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், அவங்க அந்த வசனம் கிரியேட் செஞ்சது அவங்களுக்குள்ள. ஸோ அவங்களும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஆண்டுக்குள்ளே நடத்தி இது பண்ணுறது அப்படி. அப்போது இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்காக இந்த ஜீஸோட இதை இவங்க இல்லை அங்கே தாம்பரத்தில் அதை பார்க்க வந்தாங்க. ஒரு ஆனவருக்கு நாங்கள் டைலாக் எழுதி அதை ஃபஸ்ட்டு வந்து தாம்பரத்தில் ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்சவர், பெரிய சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச்சு, அதில் அவர் வந்து கேட்டார் இங்கே வந்து நீங்கள் கிரவுண்டில் போடுங்க அப்படின்னாரு. சரியான ஸ்டேஜும் கிடையாது, ஸ்க்ரீனும் கிடையாது, சரியான லைட்டும் கிடையாது, ஏதோ ஒரு இது. சரி அவங்க கேட்டாங்க, நம்ம போட்டோம், அந்த ஒரு தினம் போட்டோம். அப்போ அந்த இதில் ஜீசஸ் சிலுவை தூக்கிட்டு வரும்போது பிசாசுகள்லாம் கத்திட்டு ஓடிச்சு. அதில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, சிஎஸ்ஐ சர்ச்சுன்னா டீசென்ட் பீப்புளாக வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்க கத்திட்டு ஓடுறாங்க பிசாசு பிடிச்சி. அந்த இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா அவங்களுக்கு இந்த அனுபவம் கிடையாது, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி இது பண்ணுறதுக்கு.
கத்திட்டு ஓடுறாங்க அப்படின்னும் போது அப்புறம் தான் ஞாபகம் வச்சு, ஓ இதில் நல்ல கிரியை இருக்குது, ஆண்டவர் இதில் வல்லமை பண்ணுறாரு அப்படின்னு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் என்ன பண்ணோம், ஒவ்வொரு போர்ஷனாக சேர்க்க ஆரம்பித்தோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த 99 இருந்து தான் ஃபேமிலியான்ற ஆத்மாக்களை கொடுத்தாரு. அதுக்கு முன்னால் நாங்கள் சொல்கிறது 84 இருந்து அந்த 98 வரை பார்த்தீங்கன்னா யூத் பிள்ளைங்க அப்படி தனியாக வரவங்கள வீட்டுக்கு பண்ணிட்டு வந்து நிறைய அடி வாங்கின கேஸ்லாம் இருக்குது. தெரியாமல் அந்த பொம்பளை பிள்ளைங்கனாலும் சரி பசங்கனாலும் சரி. ஆனால் கர்த்தருக்குள்ள நல்ல உறுதியாக இன்னைக்கு வரை நல்ல ஆழமாக இருக்காங்க. அவங்க சாட்சியாக நல்ல எப்படி அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறாங்க உண்மையாகவே. ஸோ அந்த மாதிரி ஒரு இது எங்களுக்கு வந்து இல்லை, அந்த 2000 தான் ஃபுல் ஃப்ளெஜ் ஆச்சு. ஆமாம், ஃபுல் ஃப்ளெஜ்டானா முதல்ல ஸ்க்ரீன் போட்டு தான் இழுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது சரியா இல்லைன்னா அடுத்தாப்புல வந்து பிக்சர் ப்ரொடக்ஷனில். அப்போ என்ன பேரில் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ முதல்ல வந்து தெய்வீக அன்புன்னு பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு தெய்வீக அன்புன்னு. அது ஏற்கனவே பசுமலைன்னு ஒரு இடத்துல அதே நேமில் அவங்க அதே நேமில் போடுறாங்க. ஆண்டு சொன்னாங்க அந்த நேம். இப்போ நாங்கள் இவ்வளோ பெருசாக இருந்தோம், நாங்கள் உடனே தெய்வீக அன்புன்னு தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஆண்டவர் வந்து பேச ஆரம்பித்தேன், இதை எடுத்துகிட்டு இந்த பிரஜாபதி நேமை வந்து சொல்கிறாரு. அதில் என்ன ஒரு பியூட்டினா எங்கள் ரெண்டுருக்கும் ஒரே இது தான் ஆண்டர் வந்து கன்வே பண்ணுவாங்க. ரெண்டும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு இதை ஆண்டர் கொடுப்பாங்க. அப்போ அது பெரிய கிருபை. இப்போ பிரஜாபதி அப்படின்னு நம்ம இல்லாமல் ஒரு நேம். அதான் இந்த பிராமின்ஸ் நடத்தும் போது இவங்க வந்து இது வந்து ஃபாரின் காட் கிடையாது, உங்களுடைய வேதங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ரிக் எஜுர் சாமாதோட அந்த ரிக் வேதால இருக்கிற பிரஜாபதி வந்து ஜீசஸ் தான் அப்படின்னு அதை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அதை ஏற்றுப்பாங்க. அப்போ ஏற்றுக்கும் போது இங்கே பைபிளை கொடுக்கும்போது அதை அவங்க அக்செப்ட். ஆக்சுவலாக அது சான்ஸ்கிரிட் வேர்டு பிரஜாபதி. பிரஜைகளுக்கு பதி, பிரஜைனா மக்கள், பதினா அரசன். அப்போ இதை குறித்து உள்ள வாங்கலாம் நான் பார்த்து படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த ரிக்குவேதத்தில் இது வந்து ஆக்சுவலாக 10வது மண்டலமாக பிரிச்சிருப்பாங்க. ரிக்குவேதத்தில் 10வது மண்டலத்தில் 90வது சுக்தம்னுவாங்க. சுக்தம்னா தெளிவாக சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்டில். அதில் 16 மந்திரம், அதில் மட்டும் 16 மந்திரம் இருக்குது. அந்த 16 ஆண்டவரை பற்றி ஜீசஸை பற்றி சொல்லுது. அதுக்கு பிரஜாபதின்ற நேமில் அவங்க சொல்கிறாங்க. கிறிஸ்டின்ஸ் அநேக பேர் எங்களை கொஸ்டின் பண்ணாங்க, ஆமாம் ஏன் ஜீசஸ்ன்னு சொல்லாமல் பிரஜாபதின்னு சொல்கிறாங்க அப்படின்னா. அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து திருவள்ளுவர் வந்து 5 வித்தான்றாரு ஜீசஸுக்கு. 5 வித்தான்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இவர் வந்து பாரதியார் வந்து ஈசன்றாரு. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச நேமை தான் வச்சுருக்காங்களே. ஜீசஸ் ஒன்று தான், அந்த பேர் தான் இல்லையே. ஏன் ஜீசஸ் கிரைஸ்ட்னு வைக்கலேன்னு சில பேர் கேட்டாங்க. அதை வச்சு அவர் சொல்லலையே. அந்த ரிக்குவேதத்தில் ஜீசஸ்ன்னு சொல்லியிருக்கலாம்ல, அது சொல்லலை. ரிக்குவேதத்தில் அவங்களுக்கு சொன்னது இது ஒன்று, அவங்களுக்கு சொன்னது அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னால் சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, சில ஒத்துக்கலை. ஆனால் எஸ்பெஷலி ஃபார் பிராமின்ஸுக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதை சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. நமக்கு அதுதான் வேணும். ஆமாம், அதுதான் வேணும். கரெக்ட், அதுதான் நமக்கு வேணும். இப்போ பகவத்கீதையிலையும் இதை பற்றி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது பிரஜாபதியினால் இல்லாமல் மோட்சத்துக்கு வழியே கிடையாது, இவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் இவர் தான்றதை பகவத்கீதையில் க்ளீனாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மேற்கோள்லாம் எடுத்து நாங்கள் காமிப்போம். பிராமின்ஸ் காமிக்கும் போது தான் அவங்க வச்சாங்க. ஸோ இந்த பிரஜாபதியை அந்த நேமை வச்சோம். அது அப்போ முதல்ல சில கிறிஸ்டின் சர்க்கிளில் அது ஏற்றுக்கல. சில பேர் விசுவாசம் வரும் இல்லையா, சில பேர் நமக்கு நாடகம் போடணும்னு சொன்னவங்க கூட நீங்கள் பிரஜாபதியை மாற்றிட்டு வேறு பேர் போடுங்க, நாங்கள் உங்களுக்கு இந்த நாடகம் போடுறோம் நாங்கள். இல்லை, ஆண்டவர் சொன்னது, ஆண்டவரே கொடுத்த நேம் அது. ஆமாம், நிறைய நேம் சஜஷன்லாம் வந்திருக்கும்ல நமக்கு. இப்போ பிரஜாபதினு வைக்கும் போது இல்லை மாடர்னாலாம் வைக்கலாம் அப்படின்லாம் நிறைய வந்தது. ஆனால் இதில் உறுதியாக இருந்தாங்க ஆண்டவர். எங்கள் 2 பேருக்குமே ஒரே இதை நாங்கள் ஆக்சுவலாக ராமேஸ்வரத்தில் போடும்போது வந்துட்டாங்க. நாங்கள் எப்போதும் இந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம் போகிற இடங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது கேள்வி வந்தால் காமிக்கணும்ட்டு. நீங்கள் எப்படி இந்த நேமை எங்கே வைக்கலாம், இது வந்து இந்துக்களுக்கு உரிய நேம், நீங்கள் எப்படி வச்சு நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் எடுத்து காமிச்சோம். இல்லைப்பா, ஆண்டவர் ஜீசஸை பற்றி பிரஜாபதின்னு சொல்லியிருக்கு, அதனால தான் நாங்கள் அந்த நேமை வச்சுருக்கோம். பேசவே இல்லை, போயிட்டானுங்க. ஆதாரம் இருக்குப்பா. ஆமாம், ஆதாரம். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அதெல்லாமே வந்து நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன்னு சொன்ன மாதிரி அந்தந்த பீரியட்ல ஆண்டவரே இல்லை. அதுக்கப்புறம் வேற எந்த இடத்துல எங்களுக்கு பிரச்சனை வரல. பிரஜாபதி வந்து 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 25 வருஷம் பிரஜாபதி. பின்னாடி எவ்வளவு பெரிய தியாகம் இருக்கு, எவ்வளவு இழப்பு இருக்கு, பயங்கர போராட்டம். எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க தான் அந்த 120 பேரும். இப்போ சில்ட்ரன்லாம் சேர்த்தா இப்போ வந்து 130 ஆகிடுது. சரிங்களா? இந்த அத்தனை பேருமே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய பிள்ளைங்க. அதனால நிறைய பாஸ்டர்ஸ் கேட்பாங்கல்ல,
எப்படி மேய்க்கிறீங்க ஆண்டி அப்படிம்பாங்க. நீங்கள் ஒன்று அழகாக சொல்லுவீங்க, மேய்க்கிறதுக்கு அவங்க என்ன ஆடா மாடா. ஆமாம், ஆனால் கர்த்தர் 25 ப்ரெஷியஸாக கொடுத்துருக்குறாருல நமக்கு. ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து, ஆனால் ஒரு பிள்ளை உதைக்கும், ஒரு பிள்ளை ஏற்றும், அந்த கதைலாம் நடக்கும். ஆனால் கர்த்தர் கொடுத்தாரு அப்படிங்கும்போது நான் அந்த சகிக்கக்கூடிய பலனையும் கிருபையும் ஆண்டு தர்றாருல. எப்படின்னா பரிசுத்தாவினால தேவ அன்பு உங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காருல. அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அப்படி தானே? அப்போது அந்த அன்பினால் மட்டும்தான் சகலத்தையும் சகிக்கவும் தாங்கவும் முடியும். அப்போ எத்தனையோ இழப்புகளும், எத்தனையோ விதமான உறவுகளோட முறிவு, எத்தனையோ விதமான வந்து சூழ்ச்சிகள், தந்திரங்கள், ஜூடாஸ் மதி நிறைய எங்களுக்கு வந்து அனுமதிச்சாங்க. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் டோட்டல் சரண்டர் பண்ணியிருக்கிறோம்ல. நாங்கள் சொன்னோம்ல 100% டோட்டல் சரண்டருங்கும் போது ஒரு முடி கூட அவர் சித்தம் இல்லாமல் விழாதுல்ல. ஆமாம், நான் அது ரூபன் அண்ணனோட முடியை யோசிக்கும் போது கூட நான் அதான் யோசிச்சேன். அந்த முடியை கூட கர்த்தர் ஒரு சித்தத்துக்காக தான் வச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து ஆஃபீஸில் பெர்மிஷன் அவங்க ஆஃபீஸர் கொடுத்தாங்க. என்னப்பானா இப்படி இது பண்ணுறேன்னு. ஏன்னா அதில் இருக்கிற ஒரு கண்டக்டர் வந்து இப்போ ஜார்ஜ் ஸ்கூல் கிரவுண்டில் வந்து பிரஜாபதி நடக்கும்போது அதை வந்து பார்த்துட்டு இவருன்னு தெரியாது. கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்திருந்திருக்காரு. பக்கத்தில் உள்ள இன்னொரு கண்டக்டர்கிட்ட அவர் பேசிகிட்டு இருந்திருக்காரு. இன்னொரு கண்டக்டர், நேற்று போனேன்ப்பா, அந்த காட்சி அப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போனீங்கன்னு இவர் வந்து பக்கத்தில் நின்னோடனே இப்படி பார்த்துட்டு தெய்வமே அப்படின்னு காலில் விழுந்துட்டாரா. அதாவது என்னென்னா அந்த கண்டக்டர்லாம் சொல்லி அது ஒரு இதாக ஸ்ப்ரெட் ஆகி இவருக்கு அவங்க ஆஃபீஸர்கிட்ட நல்ல ஒரு இது அபிப்பிராயம். எப்படின்னா நீ ஒரு நல்ல ஒரு இது செய்கிற, நீ ஒரு சேவை செய்கிற, அதனால நீ முடி வச்சுக்கோங்கிற மாதிரி ஒரு பெர்மிஷன். இப்போ 25 ஆண்டு கால பிரஜாபதியில் நீங்கள் எவ்வளோ இழப்பு பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஆசீர்வாதங்களை பார்த்துருப்பீங்க, ஆத்ம அறுவடைகளை பார்த்துருப்பீங்க. இதில் உங்களால் கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும், இந்த பிரஜாபதி நாடகங்களில் வந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குன்னு ஏதாவது இருக்காண்டி? கண்டிப்பாக இருக்கும். அதில் எது இப்போ டக்கு ஞாபகம் வருது? இது இதில் போய் போட்டோம், அதாவது ஜம்முவில். சில நேரத்தில் மற்றவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும் இது எப்படி ஆகும் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா இதே தான் நாங்கள் 2 ஒபே பண்ணிடுறோம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஹிந்தி இதுக்கு போடணும்னு சொன்னாங்க. ஹிந்தி இதுக்கு போடணும்னு ஒரு பர்சனை வந்து போய் நாங்கள் மீட் பண்ண போயிருக்கும்போது அவங்க தற்செயலாகவே சொல்கிறாங்க, என்ன ஹிந்தி இது எப்படி பிரஜாபதி போயிட்டுருக்குன்னு. இல்லை ஹிந்தியில் டப் பண்ணலான்னு இருக்கும், ஆர்டர் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ இதுக்கு தேவை, இவ்வளோ லேக்ஸ் தேவை. அப்படியா, நான் தந்துடுறேன் அப்படின்ட்டாரு ஈஸியாக. இப்படி நான் எல்லாம் முழிக்கிறோம். அப்போது அவர் சொல்கிறாரு, என்னோடய பொண்ணுக்கு மெடிக்கல் சீட்டுக்காக நாங்கள் இது பண்ணோம், அதை கிடச்சா இந்த ஊழியத்துக்கு இதுக்கு தரோன்னு சொல்லியிருந்தோம், ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க இது பண்ணி கொடுத்துட்டாரு. அதாவது தேவன் அதை நாங்கள் ஒபே பண்ணும்போது அங்கே மிராக்கிள் நடக்குது. அந்த இதை நாங்கள் நிறைய அனுபவிச்சோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொன்னால், நாங்கள் போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்குறோம். அவங்க பாஸ்டர்ஸ்லாம் வந்து ரிசீவ் பண்ணாங்க. எங்களுடைய செட் ப்ராப்பர்ட்டி வந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருப்போம். ஒரு அந்த ஸ்க்ரீனு அந்த ஐட்டங்கள் எல்லாமே அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது மிலிட்ரியில் அதை கேப்சர் பண்ணிட்டான். இது வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி உள்ளே வந்து இது பண்ணி கொண்டு போய் பூட்டி வச்சுட்டானுங்க. இது உங்களுக்கு வாங்க முடியாது, இது பண்ண முடியாது, இது அப்போ அந்த பாம் பிளாஸ்டிங் அது இல்லை இர்ரெகுலராக நீங்கள் கொண்டாடுறீங்க. ஆமாம், இதுக்கு பெர்மிஷனே இல்லாமல் நீங்கள் இர்ரெகுலராக இந்த திங்ஸ்லாம் நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு சொல்லி வச்சுட்டானுங்க. தர முடியாதுட்டாங்க. எங்களுக்கு அடுத்த நாள் நாடகம் போடணும், நைட்டே அந்த ஸ்க்ரீன்லாம் கட்டணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டே போடும்போது இவன் வந்து வச்சுக்கிட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, அங்கே போச்சுன்னா வராது சார், அவ்வளோதான் அப்படின்னாங்க. மனசே விட்டு போச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த நேரத்தில் ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஒருத்தர் அங்கே இருக்கார், கிறிஸ்டின் ரசிக்கப்பட்டவர். அவர்கிட்ட போய் நாங்கள் வந்து சொன்னோன்னே இந்த மாதிரி இருக்கா, ரைட்டு. அப்படி நான் வந்து அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுனதுக்கப்புறம் அவர் பேசியும் கூட அவ்வளோ தூரம் இது பண்ணாமல் கடைசியில் எங்களுக்கு ஃபைன் போட்டு, இந்த மாதிரி கொண்டாந்ததுக்கு எங்களுக்கு ஃபைனை போட்டு அப்புறம் ஃபைனை கொடுத்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் கொஞ்சம் சோர்ந்து போனோம். அப்போ அங்கே முதல் நாள் பாம் பிளாஸ்ட் நடக்குது. அங்கே எங்களை கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஜெயின் டெம்பிள் ஒன்று, அது வந்து ரொம்ப இதாக இருக்கும், அந்த கேம்பஸில் கொண்டு எங்களை ஒழிச்சு வச்சுட்டாங்க. எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் என்ன சொல்லிட்டோம், எங்களுக்கு பயமே ஒன்று. அவங்க என்ன சொல்லிட்டு, இங்கே வெளியே மட்டும் போயிடாதீங்க, இங்கேருந்து எங்கே போனாலும் உங்களை ஏதாவது கேப்சர் பண்ணி கொண்டு போயிட்டா கண்டே பிடிக்க முடியாது, உங்களை கொண்டு ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்போ வந்து நல்ல காரணம் நினச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் முதல் நாள் போட்டு நடுவில் சண்டே அன்றைக்கி ஒரு கேப் இருக்கும். சண்டே ஈவினிங் தான் நாங்கள் போடணும். அப்போ எங்களை வந்து வழக்கமாக ஒரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதை ஏதாவது ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சு ஒன்ஸ் வந்து பாகிஸ்தான் ஏரியாவில் இருந்த சர்ச்சு. இங்கே நம்ம இதில் இந்தியன் இதில் இல்லை, பாகிஸ்தானில் இருந்தனால அங்கே வசனம் பூரா உருதுல தான் இருக்கும். நம்மளுடைய பைபிள் வசனம் எல்லாமே உருதுல தான் இருக்கும் அந்த சர்ச்சில். பாட்டும் வந்து உருதுல தான் பாடுறாங்க அவங்க.
ஹார்மோனியம் தான். அவங்க கீபோர்டை இன்னும் பாருங்கள், பஞ்சாப்லலாம் இவ்வளோ தூரம் தான் கீபோர்டே கிடையாது, ஹார்மோனியம் தான் வாசிப்பாங்க. அது என்னன்னு தெரியல, அவங்க ஹார்மோனியத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, அதுக்கப்புறம் தான் கீபோர்டு. அப்போ அவங்க வந்து உருதுல அவ்வளோ அழகாக பாடுறாங்க. எல்லாம் பாடி எல்லாம் முடிச்சிட்டோம்னா நாங்கள் வந்து சாதாரணமாக பேசிக்கிட்டு வரும்போது ஒரு லேடி வந்து என்ன பண்ணாங்க, நம்ம ரூபன் காலில் வந்து விழுந்து அப்படியே கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கட்டி காலில் பிடிச்சிட்டு விட மாட்டேன்ட்டாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஆண்டவருடைய ஒரு இதை ப்ரெசன்ஸை அவருக்குள்ளே வச்சு அதை சரியாக நடத்தினார், கரெக்டாக நடத்தினார். ஏனோ தானோ நம்ம போய் செய்யாதபடிக்கு நடத்தினார். ஒரு 120 பேரை வந்து இயக்குறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரணம் இல்லை. எல்லா பிள்ளைங்களுமே இந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருக்குமே டெஸ்டிமனிஸ் இருக்குது. எல்லா பிள்ளைங்களுமே இப்போ நடிக்கிறவங்க வந்து நாடக நடிகர்களே கிடையாது. ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஒரு மலைக்கு கூட நாடகோட்டைக்கு ஒதுங்கினவங்க கிடையாது. எல்லாமே எல்லாருமே வந்து ஆண்டவர் அறியாத குடும்பத்துலேருந்து வந்தவங்க. ஆமாம், ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை ஆட் பண்ண அந்த கேஸ்டிங் வரணும்ல, அது எப்படி கேஸ்டிங் கொடுக்குறாரு? ஆண்டவரே கொடுத்தாரு. ஆண்டவரே அந்தந்த கேரக்டருக்கு தகுந்தால ஒரு சாட்சியோட அவரை வந்து கொடுத்தாரு. அப்படி சொல்ல போனால் நமக்கு லாசரு வந்து அதில் ஒரு முக்கியமான சாட்சி. மயிலாப்பூர் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு போஸ்ட்மேன் வந்தார், ஸ்ரீனிவாசன் அவங்க பேர். அவருக்கு வந்து இந்த ட்ரிங்கிங் ஹேபிட் உண்டு, பயங்கரமாக வந்து தண்ணி அடிப்பார். இந்த மணி ஆர்டர் வர்றது கூட அவர் எடுத்து அவரே செலவழித்து தண்ணி அடிச்சுட்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளாள். ஆனால் என்ன பண்ணுவார்னா, நம்ம மீட்டிங்கு வருவார், தண்ணி அடிச்சுட்டு வந்து உட்காருவார். ஒரு தரம் வந்து லோன் போட்டிருக்காரு. லோனில் அவருக்கு ஏதோ 4,000 5,000 கிடச்சிருக்கு. அந்த லோனை வாங்கிட்டு வீட்டுக்கே வரல. அவர் தண்ணி அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு அம்பாசிடர்காரன் வந்து அடித்து அவரை தூக்கி தள்ளி ஒரு கல் பாறை மாதிரி இந்த இதுக்கு ரோடு போடுறதுக்காக ஜல்லி வச்சுருந்தேன், அதில் போய் விழுந்து அடிபட்டு அன்கான்ஷியஸ் ஆகிட்டார். அங்கே கொண்டாந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் போட்டோம்னா அவரை தூக்கி என்ன பண்ணிட்டானுங்க, வந்து ஆல்ரெடி டெட் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி மார்ச்சரியில் கோமால் ஆகிட்டார். அவங்க மார்ச்சரியில் கொண்டு போயிட்டானுங்க, ஆல்ரெடி டெட்னு மார்ச்சரியில் கொண்டு போட்டாங்க. நல்ல வேளை நம்ம ஆளுங்க யாரோ ஒருத்தர் தச்சையில் பார்த்தவங்க, இந்த மாதிரி சீனிவாசன் மார்ச்சரியில் கிடக்கிறாரு, என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொன்னோன்னு நம்ம இதில் ஒருத்தர் முரளின்னு ஒருத்தர் போய் பார்த்து அதுக்கப்புறம் அவரை அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இது பண்ணி கல்யாணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணோம். கல்யாணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னா அப்போ டாக்டர் ராஜகுமாரி இருந்தாங்க. அப்போ போய் நாங்கள் சொன்னோம், அவங்க என்ன சொன்னாங்க, இவர் கோமாவில் இருக்கார், இவர் கண்ணு முழிச்சாருன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் வி கேன் ப்ரொசீட் ட்ரீட்மெண்ட், அன்லெஸ் அதர்வைஸ் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்க, வி கேனாட் கிவ் எனி கேரண்டின்ட்டாருங்க. அவங்க சொல்லிட்டாங்க அந்த மாதிரி. அப்போ நம்ம ஆளுங்க போய் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. 4 நாள் கழிச்சு லாசர் மாதிரி கண்ணை முழிச்சார். அதான் நாங்கள் ப்ரே பண்ணது என்னென்னா, ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னால் அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம ஃபெலோஷிப் மீட்டிங் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பாய்ஸ் அவங்களுக்கு. அப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே நாங்கள் எப்போதும் ஃபெய்த்தை பற்றி நல்லா இது பண்ணுறோம். அவங்க நல்ல ஃபெய்த் இருந்தது. ஆனால் இந்த இது நடந்த பிறகு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, ஏன்னா ஹஸ்பண்டு இதானே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபெலோஷிப்பில் இருக்கிற யூத் பாய்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபெலோஷிப்பில் எல்லாருமே வந்து ப்ரேயர் என்ன அப்படின்னா, ஆண்டவரே 4 நாள் கழிச்சு உங்கள் ஃப்ரெண்டை லாசர் நீங்கள் உயிரோடு எழுப்புனீங்கல்ல, அதுபோல் இவர் வந்து நீங்கள் எழுப்பணும். ஆனால் எழும்புனா இனிமேல் அவர் அந்த இதுக்கு போகக்கூடாது, உள்ளும் புறம்பும் ரெண்டுமே நீங்கள் ஹீல் பண்ணணும் ஆண்டவரே, அந்த டெம்டேஷனே அவருக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் ப்ரே பண்ணோம். அதே போல் 4th டே கண்ணை திறந்துட்டாங்கன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு, உடனே ஓடி போனோம். அப்புறம் 2-3 சர்ஜரி அவருக்கு பண்ணினாங்க. அந்த ப்ராசஸிங் இல்லை, அது எப்படின்னா ஆக்சுவலாக அவருடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் ஹிந்துஸு. அவனுக்கு என்ன சொல்லிட்டானுங்க, அவருடைய ஒய்ஃப்கிட்ட, அவன் போகிறது நல்லதுமா, அவன் போனான்னா உனக்கு பணம் கிடைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதை வச்சுக்கிட்டு ரொம்ப குடியில் இருக்கான் அவன் போட்டுலாம் அப்படிலாம் சொன்னானுங்க. 2வது பாடையே கட்டிட்டானுங்க, செத்துட்டாருன்ட்டு, அப்படியே அந்த அளவுக்கு கட்டிட்டானுங்க. இவர் கண்ணு முழிச்சிட்டாரு. அப்போ நாங்கள் போய் டாக்டர் அம்மா சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, ரைட்டு, நாங்கள் மேஜர் 2 ஆப்ரேஷன்ஸ், கல்லில் கழுத்து பக்கம் இந்த சைடில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன், அதில் வந்து ஒரு உயிர் பிழைப்பாருன்னு சொல்ல முடியாது, பட் நாங்கள் பண்ணுறோம், பண்ணிவிட்டு ஒரு வேளை ஆண்டவர் கிருபை இருந்துச்சுன்னா அவர் பொழைச்சிக்குவாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணாங்க. அதனால்
ரிலீவ் ஆகி நல்லா பொழைச்சிக்கிட்டாரு. நல்லா இப்போ கூட ஒரு மாதிரி கெந்தி தான் ஏன்னா நடப்பாரு. அவங்க வந்து இது பண்ணதுக்கப்புறம் நல்ல நார்மல் ஆன பிறகு அவங்களுக்கு அதே டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு வந்து கிளரிக்கல் ஜாப் மாதிரி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ அதுக்கப்புறம் அவங்கள ஆண்டருக்குள்ளே நடத்தி ஒழுங்காக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பழக்கமும் அந்த கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாமல் ஆண்டர் உள்ளேயும் வெளியும் ஹீல் பண்ணிட்டாங்க. பேப்டிசம் அவங்க ஃபேமிலியாக எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்து நல்ல அபிஷேகம் பெற்று இது பண்ணி அவர் தான் லாசருவை நடிக்க லாசருன்னு பேர் வச்சோம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஆண்டவர் இந்த 120க்கும் மேல இருக்கக்கூடிய பின்னாடி பெரிய பெரிய சாட்சிகள் இருக்கு. அதுல 2 உதாரணம் என்னன்னா இயேசுவா நடிக்கிற சத்யரூபன் அண்ணனுடைய வாழ்க்கையா இருக்கு, லாசருவா நடிக்கிற. ஆமா, இந்த 120 வரை கேட்டீங்கன்னா 1 இயருக்கு ஆதாரத்துக்கு ஆதாரம் டிவிக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. இது நமக்கு வந்து நாடகம் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையை நாடகமா பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க ஆண்டவர் வந்து பருக்கியா நான் வந்து ருசி பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப இவங்களோட வாழ்க்கையில நம்ம எழுதி கொடுத்ததை நடிக்க வச்சிருந்தோம்னா நடிக்க வச்சிருக்க முடியும். இந்த 120 பேரை இயக்குறது அவங்களுடைய மிராக்கிளைய கூட அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே அதனால அது ரியலிஸ்டிக்கா அவங்க பண்ணாங்க. அவங்க டெடிகேட்டடா பண்ணுவாங்க. வேற அடுத்தது என்னன்னா ஆவியானவர் இருந்தா நல்ல அபிஷேகம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம சொல்றோம் இல்லையா, பலத்தினால இல்லை பராக்கிரமத்தால் இல்லை, அவருடைய ஆவினால் அங்கும்போது அந்த அபிஷேகத்தை நடத்து. அதனால தான் இவங்க சொல்லுவாங்க உனக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. இப்போ சில பிள்ளைங்க வந்து லீவ் கிடைக்கல அங்கிள் வேற ஆளை போட்டுக்கோங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, நீ தான், உனக்கு அந்த அபிஷேகம். ஆமாம், அந்த அபிஷேகம் இருக்குது. இப்போ ரூபனுக்கெலாம் வந்து அந்த மெமரி அவருக்கு வந்து பைஹார்ட் பண்ண மாட்டார். ஆனால் ஸ்டேஜில் ஏறினா இப்போ 4 லாங்குவேஜில் வச்சுருக்கோம், தமிழ், அப்புறம் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தெலுங்கு. ஸ்டேஜில் ஏறிட்டார்னா அது ஃப்ளோ ஆகும். அதுதான் ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லையா, நம்மளுக்கு அதோட வல்லமை தெரியுது இல்லையா. அப்படிதான் எந்த இடத்துல வெட்கப்படாமல் நடத்துறாரு. நிறைய பேர் 120 பேரில் பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜ் ஃபுல்லா கடைசியில இருக்கிற குழந்தை வரைக்கும் கூட சரியா பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப நேர்த்தியா நீங்க சொன்ன மாதிரி தேவனுக்கு பண்ணனும்னா ரொம்ப நேர்த்தியா இருக்குங்கிறது வந்து அதனாலதான் அல்லேலியா பிரேயர் ஃபெலோஷிப்னு வச்சு எவ்ரி மந்த்லி ஒன்ஸ் நாங்க அந்த பிரஜாபதிக்காக தான் அந்த ஃபெலோஷிப். நிறைய சர்ச்சஸ் பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ் போறாங்க பிள்ளைங்க. ஏதோ நம்ம 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு இன்னைக்கும் ஸ்டேஜ் ஏறினா சாதாரணமா போல. அதுக்கு முன்னாடி எவ்வளவு ரிஹர்சல் ப்ரிப்பரேஷன். ஆமா ஆமா, எவ்வளவு ப்ரிப்பரேஷன். ஆமா, ஆக்டிங்க்கு மட்டும் இல்ல, நாங்க வந்து அந்த ஐக்கியத்துக்குரிய இதுக்கு பண்ணுவோம். ஆனா நிறைய ஐக்கியத்தை உடைக்கிறதுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வரும். உங்களுக்கே தெரியும். அதுதானே இருக்குது பெரிய சவால். 25 வருஷமா நாடகம் போட்டது சவால் இல்ல, டீனா வந்தவங்களோட பிள்ளைங்க இன்னைக்கு வந்து யூத்தா இருக்கிறாங்க. ஆமா, இப்போ எங்களுக்கு பேரன் பேத்திங்க கொள்ளு பேத்திங்க எல்லாம் இருக்காங்க. 35 வருஷமா கூட இருக்கிறாங்க. ஃபாதர் வந்து இதுல சிவகங்கையில போடும்போது ஜெபத்தோட்டத்தில் தான் எங்களை தங்க வச்சாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டே இதை பார்த்துட்டு வந்துட்டு இது ரொம்ப அவங்க இதாகிட்டாங்க. வந்துட்டு அவங்களே வந்து எல்லாருக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. நாங்கள் ஜெபத்தோட்டத்தில் இது பண்ணி எல்லாம் சர்வ் பண்ணாங்க. இந்த சீன் லிடியா சீன், அதாவது சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு ஆண்டவர் மடியில் வச்சுட்டு பேசுகிற சீன் இருக்கும் இல்லையா, சிறு பிள்ளைங்க இடத்துல வருவதுக்கு தடை செய்யாங்க. அந்த சீனை பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த குட்டீஸ் எல்லாம் எங்கே இருந்துமா பிடிச்சிங்க? ஃபாதர் எந்த ஹோம்லேருந்து பிடிக்கல, இதெல்லாம் என் பேரை பேத்திங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்படியா அப்படியா, அதனால் எங்கே போனாலும் பிரஜாபதி பிள்ளைங்களாம் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபாதர். அப்படி ஒரு அதாவது என்ன சொல்கிறது, எனக்கும் இவருக்கும் இந்த நேமு ஃபேம் மணி அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். ரொம்ப எந்த இடத்துலையுமே நீங்கள் வேணால் சேலஞ்ச் பண்ணுறோம், எந்த இடத்துலையுமே பிரஜாபதி போஸ்டரில் வந்து எங்கள் 2 பேரோட படம் வரவே கூடாதுன்னு கண்டிஷன். மற்ற எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து விட்டு கொடுத்துறோம், எங்கள் 2 பேரும் நேம் வரவே கூடாது. இப்போ வந்து குட் சமர்டன் சர்ச் போடுறாங்கன்னா குட் சமர்டன் சர்ச் ப்ரெசன்ஸ் அப்படி தான். யார் போடுறாங்களோ ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்க ப்ரெசன்ஸ். ஏதாவது ஃபெலோஷிப்னா அவங்க அப்படி ஆனால் நிறைய பேர் வந்து எங்களை பின்னால் அப்ரோச் பண்ணுறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு யார் போடுறதுனே எங்களுக்கு தெரியலையே, நாங்கள் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு ஆண்டர் எங்கே சொல்கிறாரோ. அப்போ ஒரு தடவை எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ் என்ன சொன்னாங்க, ஏன் நீங்கள் வந்து பிஷப் ஐயாவை பார்த்து இது பண்ணிங்கன்னா ஒரு சர்க்குலர் விட்டாங்கன்னா போதும் சிஎஸ்சி இதுலேருந்துலாம் உங்களுக்கு இது கிடைக்குமே. ஆண்டர் சொல்லலையே, ஆண்டர் சொல்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம ஒபே பண்ண முடியும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி. அப்போது கர்த்தர் வந்து யாரை இது நியமிச்சிருக்காரோ, நான் சொல்லுவேன் அந்த ஊழியத்தை தாங்கிறதும் சரி, ஜெபிக்கிறதும் சரி, போடுறதும் சரி, எல்லாருமே முன்குறிக்கப்பட்டவங்களால் மட்டும்தான் முடியும். இப்போது நம்ம என்டைம் ரிவைவல் மினிஸ்ட்ரி பண்ணுற நளினி செல்வராஜ் அவங்க சொல்லுவாங்க, ஜெஸ்டர் உங்களுக்கு வந்து அதாவது பணம் இருந்தால் ஊழியம் செய்ய முடியாது, கிருபை இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். அது நிறைய உங்களுக்கும் பிரதருக்கும் இருக்குது அப்படிம்பாங்க.
அவங்க எப்போதுமே எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, நிறைய டெஸ்டிமனி ஷேர் பண்ணி ரொம்ப இது பண்ணுவாங்க, ப்ளஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுபோல் உண்மையாகவே கர்த்தருடைய கிருபை தான் எங்களை நடத்துது. 25 வருஷமாக நடத்துறதே பெரிய சாட்சி. இது முடிச்ச உடனே மகிமை கர்த்தருக்கு போனேன். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கேரக்டர் நடிக்கிறவங்க வந்து நல்லா நடிச்சிங்க அப்படின்னு பக்கத்தில் வருவாங்கள்ல. அப்போ எந்த விதத்திலும் உங்களுக்குள்ள அந்த பெருமைங்கிற பிசாசு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச உடனே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து நாங்கள் அசம்பிள் ஆகி கர்த்தருக்கு மகிமை கொடுத்த பிறகு தான் வெளியே போவாங்க. அதில் ரொம்ப நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருப்போம், எந்த வீணான பெருமையும் இதுவும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி எங்கேயுமே நாங்கள் வந்து பிரஜாபதி போடுறதுக்குன்னு பைசா வாங்கினதே கிடையாது. இது வரைக்கும் நம்ம வந்து பிரஜாபதிக்காக ஆஃபரிங்காக எடுத்ததில்ல, அதாவது எங்களுக்குன்னு எடுத்ததில்ல, டிக்கெட்டும் வந்து நாங்கள் அலோவ் பண்ணதில்ல, ஏன்னா ஃப்ரீ தான். ஆமாம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இப்போது நிறைய பாஸ்டர்ஸ் வந்து விருப்பப்படுவாங்க கொஞ்சம் வில்லேஜ் இதிலலாம். ஆனால் அவங்களால போட முடியாதுங்கும் போது ஒரு 10-15 பேர் சேர்ந்து அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க எங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க, என்னென்னா இங்கே தேவைகள் சந்திக்கப்படணும்ல பிரதர், அதனால நாங்கள் வந்து காணிக்க எடுக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும். அதுவும் அது எங்களுக்கு இல்லை. அப்படி அவங்க வந்து அப்பவும் நாங்கள் வந்து சரின்ட்டு ஆண்டர்கிட்ட கேட்கும்போது ஆண்டர் அனுமதிச்சதுனால அதை ஓகேன்னு சொல்லி அவங்க அதை எடுத்து இது பண்ணிக்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து லட்சக்கணக்கில் நமக்கு செலவு பண்ணுறாங்க அந்த ட்ராமாவுக்கு. அந்த சோர்ஸஸ் அவங்க மீட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஆஃபரிங் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதுதான் இப்போ என்னதான் ஆஃபரிங் அவங்க எடுத்தாலும் கண்டிப்பாக அந்த அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணுறது. ஆனால் நம்ம வந்து ஒரு காணிக்கையை டிமாண்ட் பண்ணியோ காணிக்கை எதிர்பார்த்தோ நம்ம பண்ணலை, பிரஜாபதி பண்ணவே பண்ணலை. இது வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் காணிக்கை யாரும் எதிர்பார்த்ததில்லை. சில நேரத்தில் அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல எங்களை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க வேணாங்க, எங்களுக்குள்ள அந்த ஸ்டேஜ் மற்ற ஐட்டங்கள்லாம் ஒழுங்காக போட்டுருங்க, அதை குவாலிட்டியாக பண்ணுங்க, அதை குவாலிட்டியாக பண்ணுங்க. அந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது எல்லாமே பயங்கர டிஜிட்டலாக. ஆமாம், லைட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கும், சவுண்டு ப்ராப்பராக இருக்கும். ஆமாம், சவுண்டுன்னு சொல்லும் போதே நான் டக்குன்னு ஒன்று கேட்டுறேன், நம்ம பிரஜாபதியில் ஒளிபரப்பப்படுற பாடல்கள்லாம் அப்படி இருக்குமே அங்கிள்? இது ஆக்சுவலாக மியூசிக் வந்து அதாவது நான் எப்படின்னா என்னோட இதில் குறைச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு குவாலிட்டி நல்லா காமிக்கணும். அது ஆக்சுவலாக ஒரு தியரி. அது ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு குவாலிட்டி காமிக்கிறத விட குறைச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு குவாலிட்டி நல்லா காமிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த குவாலிட்டி நல்லா காமிச்சிட்டு அதை ரெக்கார்டிங் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ரெக்கார்டிங் பண்ணணும். நமக்கு எட்வர்ட் ராஜ் தான் பண்ணுவார் ரெக்கார்டிங்கு. அப்போ கூட உட்காந்து அவர் 2 பேரும் நம்ம யோசித்து இது பண்ணும்போது அவர் குவாலிட்டியாக அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த ஆடியோவில் வரும்போது ஒரு அந்த குவாலிட்டியாக கேட்குறது வித்தியாசமாக. நம்மளது இது மாதிரி எத்தனை பாடல்கள் இருக்குது, என்னென்ன பாடல்கள் மறந்துச்சு. தனி ஆல்பமாக வந்து சின்ஃபோனிட்டான்னு சொல்லி தனி ஆல்பம் ஒன்று வந்து இது பண்ணோம். அதில் வந்து ரொம்ப ஹிட்டானது வந்து உருகாதோ அப்படின்னு ஒரு சாங்கு. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது வந்து எவ்ரி குட் ஃப்ரைடே, ஆமாம், ஈஸ்டர் கண்டிப்பாக. ஆமாம், அது எல்லாரும் ரொம்ப எல்லாராலும் விரும்பப்படுறது. அது வந்து ஹெவி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆமாம், கிட்டத்தட்ட 100 பேர் வாசித்தாங்க. வயலின்ஸு, வியலா, செல்லகள் அந்த மாதிரி நிறைய போட்டு பண்ணது. லைவாகவும் அந்த ப்ரோக்ராம் பண்ணோம். ஆனால் இப்போதான் தெரியும் உருகாதோ சாங் நம்மளுது அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு தெரியாது யார் அதோட ஓனர்னே தெரியாத அளவுக்கு எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடலா. ஆமாம், அந்த இப்போ சமீபத்தில் கூட ஒரு இடத்துல நம்ம பாஸ்டர் பேசுகிறோம், அவங்களுக்கே தெரியல. உருகாதோன்னு சொன்னப்புறம் தான் என்னைய புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த பாட்டு நீங்களா பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. அதனால இப்போ நம்ம அதை பிரஜாபதியில் இருக்கிற எல்லா சாங்குமே இவங்க கம்போஸ் பண்ணாங்க. சாங் இருக்கட்டும், அந்த ஓசனா சாங், அந்த அந்த மூட் அப்படியே கிரியேட் பண்ணுவாங்க. அந்த செலிப்ரேஷன், அந்த உயிர் தெழுதல், அந்த மிராக்கிள் எல்லாமே வந்து அது கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆமா, இவங்க வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணது, அது எழுதுனது நான் கத்திருக்கிறபையா. அந்த லிரிக்ஸ் இது பண்ணதுக்கு தேவன் ஏன்னா இதுக்கு மட்டும்தான், பிரஜாபதிக்கு மட்டும்தான். உங்க பிரதர் இன் லா சொன்னார்ல, ஜாடிக்கு ஏற்ற மூடி, அது எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை பார்த்தீங்கன்னா. சொல்லிட்டு இருந்தேன், ஸ்டேஜ் இந்த லைட்டு சவுண்ட்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக இது வந்து லட்சங்களில் தான் இது பண்ண கண்டிப்பாக. ஸோ இது வந்து நீங்கள் இப்போ நிறைய பிரஜாபதி பண்ண முடியாததுக்கு என்ன சவாலாக பார்க்குறீங்க? இல்லை தேவன் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு புதுசாக காரியங்கள் கொடுத்துட்ருக்காரு. இன்னைக்கு வந்து நிறைய இடங்களில் பிரஜாபதி போட முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன மிகப்பெரிய சவால்? இப்போ நிறைய பாஸ்டர்ஸ்க்கு போடணும்னு விரும்புகிறாங்க, சின்ன சின்ன பாஸ்டர்ஸ்லாம் போடணும்னு விரும்புகிறாங்க. பட் அவங்களால செலவழிக்க முடியல.
இப்படி பார்க்கும்போது நம்ம பிரஜாபதி வந்து ஒரு வருஷத்துக்கு 2 or 3 போடுறது அதுவே ரொம்ப அரிதாக இருக்குது. இப்போ அதுவே முடியல, அந்த முடியல. அப்படின்போது நான் யோசித்தேன், இப்போ சுவிசேஷம் வந்து ஆண்டவர் வருகைக்கு முன்னால் நிறைய இடத்துக்கு போகணுமே, இவ்வளோ ஸ்லோவாக போட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சி யோசித்தோம். இதை ஒரு தடவை நான் வந்து ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ ஒருத்தர் அவரோட பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் கிறிஸ்டின், அவர் திருச்சி எம்எல்ஏ, அவர் என்னைக்கும் இருதயராஜன் சொல்லிட்டு. அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தான் ரொம்ப அழுத்தமாக பேசினார். நீங்கள் போடுறதெல்லாம் கரெக்டுங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை போடுறீங்கன்னாரு. நாங்கள் சொன்னோம் 2 or 3 போடுறோம். அப்புறம் என்னங்க சுவிசேஷம் போகுது, நீங்கள் என்னத்தை பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு அவர் சொன்னார். அப்போ தான் நான் வந்து உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்த போது தான் ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தார். இனிமே நீ வந்து என்ன பண்ணுற, இதை வந்து பிரஜாபதியை சினியா மூவியாக நீ எடுன்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார். சூப்பர். இதுவரை வந்து நாடகமாக பார்த்துட்டு இருந்த பிரஜாபதி மூவியாக பார்க்க போகணுன்னு எனக்கு அதை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். மூவின்னு சொன்னோன்னே சரி இது என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அநேக புத்தகங்களை நான் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். இந்த மூவிக்கு சம்மந்தப்பட்ட கேமரா இதெல்லாம் வாங்கி நான் படிக்க ஆரம்பித்தேன். ஏற்கனவே நாடகத்தில் இந்த லைட்டிங்கு இதெல்லாம் நான் ஏற்கனவே படித்தேன். அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு இது எப்படியாவது நம்ம வந்து மூவியாக பண்ணணும் அப்படின்னு பண்ணணும் போது பல விதமான சிந்தனைகள். இப்போ மூவி பண்ணணும்னா யாரை ஆக்டராக போடணும். ஒரு சிலர் வந்து சொன்னாங்க, நீங்கள் சினிமா ஆக்டரை போட்டால் தான் மூவி ஃபேஸ் வேல்யூ இருக்கும், உங்கள் ஆளுகளை பார்த்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்படி பல விதமான டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் நிறையா வந்தது. ஆனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரே முடிவு, நான் வந்து எங்கள் பிள்ளைகளை வச்சு தான் நான் போடுவேன். 25 வருஷமாக அவங்க என்னோட போடுறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ அவங்களுக்கு தெரியாது, வேல்யூ தெரியாது. இது வந்து இப்போ நம்ம இவங்க நடிக்கிற மாதிரி அவங்களும் நடிக்க முடியாது. நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட அவங்க இஷ்டத்துக்கு தான் நடிப்பாங்க. அப்படின்னு தான் நான் முடிவோடு இருந்தேன். ஆனால் எல்லாருமே வந்து இல்லை, நீங்கள் பெரிய சினிமா ஆக்டரை போட்டால் தான் ஓடும் வைக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அதனால் அதில் ஒரு குழப்பத்தோடு என்னடா பண்ணுறது யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஆண்டவர் வந்து செழியன் எனக்கு அறிமுகப்படுத்தினார். இயக்குனர் செழியன். ஆமாம், செழியன், இயக்குனர் செழியன். அவர் வந்து நல்ல ஒரு அனுபவசாலி. கிட்டத்தட்ட 50 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அது மாதிரி கேமராலையும் வாங்கியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர். ஆமாம், சினிமாட்டோகிராஃபர் அவர். அவருக்கும் வந்து இதே ஐடியா இருந்துச்சு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வச்சு தான் எடுக்கணும், சினிமா ஆக்டரே எடுக்கக்கூடாது, அவங்க தேவையே இல்லை, அவங்கள போட்டால் நமக்கு நியூசன்ஸு, அவங்க இஷ்டப்படிலாம் பண்ணுவானுங்க அப்படின்னு நான் நினச்சதே அவரும் சொல்கிறாரு. மேட்ச் ஆயிடுச்சு. நான் ஆண்டி உட்காந்து அவரோட பேசும்போது கரெக்டாக சொல்கிறார் அவர், இதை வச்சு செய்வோம். 2வது வந்து பட்ஜெட்டு குறைவாக நம்ம செய்யணும். இதான் கேட்கணும்னு நினைச்சது. இப்போ என்னன்னா நம்ம வெறும் நாடகத்துக்கு போடுறதுக்கே வந்து லட்சக்கணக்கில் செலவாகும். அந்த ஸ்டேஜ் லைட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இது வந்து கோடிகள் ஆகும். கண்டிப்பா என்னதான் நம்ம குறைவான பட்ஜெட்னாலும் அது கோடிகள்ல தான் இருக்கும். கோடிகள் தான் இருக்கு. அப்ப இதுக்கு ப்ரொடியூசர் வேணும். கண்டிப்பா இங்க ப்ரொடியூசர் மாடியூலே கிடையாது. நம்ம கிறிஸ்டியன் இதுல வந்து ப்ரொடியூசர் அப்படின்னா இதனால எங்களுக்கு என்னன்னு கேட்கக்கூடிய இது சொல்லணும்னா இதுக்கு எதுவுமே இல்லை. சம்பாதிக்கும் இல்லை. இது விஷயமா அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாரு, ப்ரொடியூசர்னு நீங்க போனீங்கன்னா அது அவங்க கையில் போகும். அவங்க வந்து அவங்களோட காப்பிரைட் ஆயிரும். அவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ரிலீஸ் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம். அப்போ அவங்களோட ஊழியம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டேன். அந்த காஸ்பல் ரீச் ஆகிறதுக்கு முடியாது. ஓகே, இப்போ ப்ரொடியூசர்னா கூட நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம், யாரோ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நினைக்கிற நோக்கம் நிறைவேறாது. அதனால அப்படிதான் யோசிச்சோம். அப்பதான் அவர் சொன்னார், இல்ல நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அப்போ அதுக்கும் நாங்க திகைச்சோம். நான் எங்க கரெக்ட். அப்போ நாங்கள் அப்படி சொன்னோன்னே அவர் சொன்னார், இல்லை சோசன் எபிசோட் முதற்கொண்டு எல்லாமே வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் தான் அவங்க வந்து பண்ணினது, ஏன் நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சரின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன ஆண்டர்கிட்ட நாங்கள் அதை வச்சோன்னே கரெக்ட் நம்ம பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினோம், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே அப்படின்ட்டாங்க, எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸிங். எல்லா பிள்ளைங்களுமே ஓகேட்டாங்க, யாருமே பயப்படல. ஆமாம், வேர்டுங்கும் போது வந்து என்னென்னா முதல்ல நான் வந்து என்னென்னா ஒருவேளை நம்ம இது வந்து பிரஜாபதிக்கேன்னு ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட குடும்பங்கள் இப்போ நமக்கு கூட இருக்கிற பிள்ளைங்க. ஏன்னா அந்த 84லேருந்து வந்த பிள்ளைங்கள அநேகர் ஆண்டுக்குள்ளே நடத்தினா கூட எல்லாருமே உலகம் பூரா சதுரி போயிருக்காங்க. பட் பிரஜாபதிக்குன்னு வியூகம் அமைச்சது 98ல் இருந்து தான். சரிங்களா, குடும்பமாக ஆண்டு கொடுத்து எந்தெந்த கேரக்டர் யாருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு ஆலோசனை
ஆசீர்வாதம் கொடுத்து அப்படி சேர்த்து தான். அதனால் வந்து என்னென்னா இது இந்த கோடு கலைஞ்சிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. வந்து எந்த இடரெல்லாம் வந்துடக்கூடாது, இது மூவி எடுக்க போய் வேறு ஏதாவது ஒரு இதில் நம்ம அந்த இது இதாகிடக்கூடாது அப்படின்னு, ஆமாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் இவங்களுக்கு அந்த விஷயத்தில் நான் வந்து இவங்க 2 வருஷமாக அதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கோஆப்ரேட் பண்ணல உண்மைக்கு. ப்ரேயர் பண்ணி கொடுக்கல சொல்லி நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் அவ்வளோ தூரம் வந்தவா. இதில் வந்து எனக்கு அது ஒத்துக்கல, விருப்பம் இல்லாமல் இருந்தா, விருப்பம் இல்லை, அதில் ஒரு இன்வால்மெண்ட் இல்லை. ஏன்னா இவங்க அவங்களோட ரூமில் உட்காந்து இது அதுக்குரிய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்குரியதெல்லாம் வந்து ரெகுலராக நடத்த அந்த ரீரெக்கார்டிங்குரிய நோட்ஸ் எழுதுறது, நோட்டேஷன்ஸ், ஸ்டோரி போர்டு போடுறது, ஆமாம் அதெல்லாம் பண்ணிட்டு அந்த புக்ஸை வாங்கி படிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களை வச்சு புக்ஸ் அந்த வாங்கிட்டோம் இது வாங்கிட்டோம் வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நான் உள்ளேயே போகிறது கிடையாது ரூம்குள்ளே. ஏன்னா எனக்கு அது இது கிடையாது, வரவே இல்லை, எனக்கு அது இன்ட்ரெஸ்டே வரல. இல்லை வேணாம் வேணா நீங்கள் என்ன அறியாமலே ஏதோ ஒரு இது இருந்தது, அதுக்கு ஒத்து வரல. நான் அப்படி போய் 2 வருஷம் அதுக்கு பிறகு இந்த எப்போதுமே எவ்ரி இயர் வந்து நம்ம ஒய்எம்சிஏ அதில் வந்துட்டு பிரசிடென்ட் வின்சென்ட் ஜார்ஜ் இருக்காங்களே, அவங்க வந்து எவ்ரி இயர் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. எங்கன்னா ராயப்பேட்டா ஒய்எம்சிஏல ஒரு தடவை பெருங்குடி அங்கேயும் வந்து போட்டிருக்காங்க. அப்போ எவ்ரி இயர் போட்டது இந்த இது வந்து எங்களுக்கு 25th ஜூப்ளி, ஏன்னா 25 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேறு செலிப்ரேஷன்லாம் இல்லை, கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கணும், ஏன்னா டைம் இருக்காது. இது வந்து 3 hours இந்த ட்ராமாவோட டைம், அதனால் அதுக்கே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இதில் வந்து அந்த அந்த ட்ராமா அன்னைக்கு போடும்போது கூட எங்களுக்கு வந்து சினிமாவாக உருவாக போகுதுங்கிறது எனக்கு இதில் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அதுவரை இவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நான் ரெடி ஆகலை. சரிங்களா, அப்படி ஒரு சுச்சுவேஷன். அப்போ அந்த ட்ராமா முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து எங்களோட பேசும்போது ஒரு சிஸ்டர் எங்களோட ஸ்பிரிச்சுவல் டாக்டர் தான், டாக்டர் அமுதான், அவங்க வந்து சொல்கிறாங்க, அம்மா வந்து அவங்க வந்து பாஸ்டர் ரீனுகுமார் அவங்களோட சபை, அவங்க வந்து சொல்கிறாங்க, அம்மா வந்து சோசன் வந்து ஹாலிவுட்லேருந்து இந்தியாவுக்கு வந்தது, பட் இங்கேருந்து ஹாலிவுட்டுக்கு போகிற சோசன் வந்து பிரஜாபதி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதை சும்மா இதாக எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அதை முடிச்சுட்டு வந்த பிறகு ஒரு நைட்டு வந்து ஆண்டர் ஜூன் 7th அன்னைக்கு என்னை தூங்க விடல. ஆண்டர் கம்ப்ளீட்டாக எழுந்து உட்கார வச்சுட்டு, நீ ஏன் இவ்வளோ மௌனமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி என்னோட இடர்பட ஆரம்பிச்சு. எனக்கு நல்லா தெரியல அவரோட இது. ஏன்னா அந்த பிரஜாபதி நாங்கள் இதில் போடும்போது எம்சிஎல் இந்த இதில் போடும்போது 25 ஜூப்ளிங்கிறது ஒரு பக்கம் எல்லா பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருந்தாலும் ஃபெல்லோஷிப் எங்களுடைய ஆவிக்குரிய குடும்பத்தில் வந்து பயங்கர போராட்டத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது நாங்கள். சரிங்களா, அப்போது அதனால எனக்கு வந்து ஒரு 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 எனக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு டெலிவரன்ஸே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் ஆண்டவர் எங்கேயுமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுல ஒரு வைராக்கியம் இருக்கும் எப்போதுமே. இந்த சுச்சுவேஷனில் கூட நீ வந்து 100% எனக்கு கொடுக்க முடியுமா சிறந்த பலியை அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து நிறுத்துவாங்க ஆண்டவர். டெஃபினெட்லி ஆண்டவர், ஏன்னா என்னை பலப்படுத்துகிறவர் நீங்கள் தானே. என்ன ஆவி ஆத்மா சிந்த சரீரத்தில் எல்லாவற்றிலையும் எங்களுக்கு போராட்டம் வந்தது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால செய்ய முடியும் ஆண்டவரை, அப்படி தான் நான் வந்து இது பண்ணேன். அதனால் இதை பற்றி நினைக்கவே இல்லை. பட் ரிலாக்ஸ் பண்ணிக்க கூட டைம் இல்லாத மாதிரி போட்டிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆண்டவர் வந்து நிறுத்தினார். தூங்க விடலை என்ன என்ன ஆண்டவர்னு எஸ்ஐயா எடு 40:5 கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தருடைய வாக்கு அது உரைத்தது என்று வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தம் உண்டாயிற்று. நல்லா கேளுங்க, இந்த அல்லேலூயா ஜெப ஐக்கியம் உருவாகிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, இது யோவான் ஸ்நான ஊழியம் செய்யும். அதாவது கர்த்தருக்கென்று உத்தமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தபடியான ஊழியத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேற ஃபிசிக்கல் மிரக்கல் அது இதெல்லாம் இல்லை, இது யோவான் ஸ்நான ஊழியம் தான் உங்களுக்கு தரேன். சத்தம் மனம் திரும்புதல் அதுதான் உன்னோட ஊழியத்தில் நடக்கும், அது சொல்லி தான் கொடுத்தாங்க. இதை வந்து 10வது வருஷத்தில் ஃபாதர் பெக்மன்ஸ் அவங்க மூலமாக ஐயா மூலமாக எங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணார் ஆண்டவர். இது வந்து யோவான் ஸ்நான ஊழியம் செய்த இந்த பிரஜாபதி, இதில் உள்ளவர்கள் யாரும் நடிகர்களில் 120 ஊழியக்காரர்கள் சொல்லி எங்களுக்கு பிளஸ் பண்ணாங்க. அப்போ இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே என்னப்பா அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். ஏன்னா நினைவில் கூட ஏன்னு கேட்குறதுக்கு என்ன ஆண்டவர் அனுமதிச்சதில்லை, கர்த்தருக்கே மகிமை. ஆமாம், அப்போது என்ன பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய குமாரனுடைய வருகை சமீபமாக இருக்குது, ஸோ நீ இதை துரிதமாக செய்யணும். அதுக்கு இந்த மீடியா தான் என்னென்னா பிரஜாபதி சினிமா நீ எடுக்கணும். திருப்பி நான் வந்து இது பண்ணுறேன், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சன யாவும் அதை ஏகமாய் காணும். இந்த மீடியா மூலமாக தானே ஏகமாய் காண முடியும். கர்த்தருடைய யார் சொல்கிறாங்கிற அறிவு நமக்கு இருந்தால் கர்த்தருடைய வாக்கு இதை உரைத்தது. அப்போ யோவான் ஸ்நான ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லி வனாந்திரத்தில் கூப்பிடணும் சத்தம். இப்போது நாங்கள்
இந்த இது கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் போய் அப்ரோச் பண்ண சிலர் சொன்னாங்க, இப்போ வந்து ரொம்ப பணப்புழக்கமே இல்லை ஜெயா சிஸ்டர், ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். சரிங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு என்னன்னா வனாந்திரத்தில் கூப்பிட்டுன்னு சத்தம் உண்டாச்சுனால, எப்பா பைசாவே இல்லாமல் வனாந்தரமாக இருக்குப்பா. ஆனால் கர்த்தர் சொன்னதுக்கு ஒபே பண்ணுறது மட்டும்தான் எங்கள் 2 பேரோட வேலை. எதுவும் எங்களுடைய ஓட்டத்தை நிறுத்த முடியாது. எந்த இழப்புகளோ, எந்த நிந்தனைகளோ, எந்த அவமானங்களோ எதுவுமே நிறுத்த முடியாது. கர்த்தர் சொன்னால், கர்த்தரின் வாக்கு இது உரைத்ததுன்னு சொன்னார்ல, எந்த வனாந்தரமாக இருந்தாலும் வழியை உண்டாக்குற கர்த்தர் எங்கள் கையை பிடிச்சிருக்காரு. அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு தைரியம் வந்தது. அப்போவே எடுத்து உடனே உன் பிள்ளைங்ககிட்ட ஷேர் பண்ணினார். கடன்னு சின்ன இன்னர் சர்க்கிளில் இருக்கிற பிள்ளைங்களை வந்து உடனே வந்து கடன்னு எழுதிட்டு என்ன உட்காந்துருக்கிறமானார் விடியுது. அப்போ உடனே வந்து இப்படிங்கன்னு சொல்லி 2 கையை பிடிச்சி ஜோம் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டான்றேன்னு சொல்லிட்டு உடனே பிள்ளைங்களை அன்றைக்கி ஈவினிங்கே கூப்பிட்டா எல்லோரும் வந்தாங்க. ஓகேன்னாங்க. அந்த சண்டே எங்களுக்கு செகண்ட் சண்டே நாங்கள் எல்லோரும் கேதர் ஆகும். அதுலேயும் சொல்லணும் எல்லோரும் சந்தோஷமாக ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா, இது கர்த்தரால் உண்டாயிற்று. இவர் விருப்பமோ, எங்கள் விருப்பமோ, பிள்ளைங்க விருப்பமோ கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் அநேக எதிர்ப்புகளில் வந்த பொழுது கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்தினது என்னென்னா, அப்போஸ்தலர் ஒரு 5ஆம் அதிகாரத்தில், இது கர்த்தர், இது மனுஷனுடைய யோசனையாக இருந்தால் இது அழிந்து போகும், கர்த்தருடைய யோசனையாக இருந்தால் எதிர்த்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சொல்லுவார். அந்த ஒரு இதை சொல்லி தான் ஆண்டவர் வந்து எங்களை வந்து அன்னைக்கும் சொன்னார், இன்றைக்கும். ஸோ கோ ஹெட்ன்ட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்போ நான் வந்து கேட்குறேன், ஆண்டவரே அதை பற்றினது எதுவுமே எங்களுக்கு தெரியாதே அப்படிங்கும்போது உடனே இறைவன் 33:3 சொல்கிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை எனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னேனே. இந்த வருஷம் உங்கள் ஃபெலோஷிப் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயம் சொன்னேன்ல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் தான் இது. ஆனால் எண்ணி முடியாத அதிசயத்தை அப்படின்னு நேற்று நைட் மிட் நைட்டில் ஒரு அதிசயம் நடந்தது. இது ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த மிட் நைட்டில். ஆமாம் நடந்தது. அப்போ அப்படிதான் நான் சொல்கிறேன், பருக்க ருசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இது வந்து ஒரு கிரேட் கால் தான். இன்னைக்கு சினிமான்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா, ரொம்ப பெரிய டூலாக இருக்குது. அது நம்ம வந்து வேற யாரும் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அது பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனக்கூட்டத்தை வந்து நம்ம கட்டாயமாக மீட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தணுன்றதை வந்து இந்த பிரஜாபதி நிச்சயமா அந்த தியேட்டர்களிலும் வந்து அப்படின்னு சொல்லி உங்க 2 பேருக்கு இப்படிப்பட்ட தரிசனத்தை இப்ப இல்லை, இது முன்னாடியே கொடுத்து அதுக்கான ஆயத்தத்துல கொண்டு வந்து இப்போ இவ்வளவு வருஷம் நடத்தி இதை உங்க மூலமாவே இதை நடத்தணுன்றது கர்த்தருடைய சித்தமா இருக்கு. ஒருவேளை இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து நாங்களும் வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஊழியத்துல எங்களுடைய பங்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு எப்படி ஆண்டி உங்களை ரீச் பண்ணணும்? இந்த ஊழியத்தில் வந்து உங்கள் பங்கு இருக்கணும்னு விருப்பப்பட்ட பிள்ளைங்க, அந்த ஸ்க்ரீனில் வரும் உங்களுக்கு டீட்டெயில்ஸு, அந்த பேங்க் டீட்டெயில்ஸு, அதுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் சந்ததி ஆசீர்வதிப்பார் தலைமுறையாக. உண்மையாகவே ஏன்னு சொன்னால், நாங்கள் வந்து நம்மளுடைய வயிற்று பிழைப்புக்காக இல்லை, கர்த்தருக்காக அப்படிங்கிறனால ஒரு ஆள் விடாமல் எல்லாரையும் கேட்டோம். ஈவன் எங்களுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட 10 ரூபானாலும். ஏன் அப்படின்னா அந்த பங்கு இருக்கணும், நம்ம தலைமைக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆவியானவர் உங்களுக்கு மனதில் அது சொல்கிற காரியங்களை நீங்கள் செயல்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா, நீங்கள் வந்து அதாவது ஒரு சிறந்த புத்தகத்தை படிக்கணும்னா படிக்க முடியாது, அந்த புத்தகம் படித்தவங்களோட உட்காருங்கன்ற மாதிரி உங்கள் கூட இருந்து இயல், இசை, நாடகம், நாவல், விசுவாசம், மிராக்கிள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்போ கடைசியாக நடக்கக்கூடிய இந்த மூவிங்கிற இந்த பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் கூட நம்ம செஞ்சுட்டு அதனுடைய லான்ச்லேயே நான் இதே மாதிரி உங்களோட சாட்சியில் உட்காந்து பேசுவேங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தேவன் அதையும் செய்வார். தேவன் சொன்னார்னா அதை செய்து முடிக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து ஆதாரம் இதில் வந்து டிவியில் வந்து இப்படி ஒரு இதை வந்து எத்தனையோ இதில் வந்து, ஆனால் இன்னும் உண்மையாக சொன்னால் இந்த மாதிரி சாட்சியை இது வரைக்கும் நாங்கள் எங்கேயும் சொல்லவும் ஷேர் பண்ணது இல்லை, அதை எதுவும் எடுத்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், கர்த்தரை அதற்கென முன்குறிக்கப்பட்ட பிரஜாபதி குறித்த ஒரு சாட்சி தான் ஃபர்ஸ்ட் டைம். கர்த்தரை வந்து அந்த பாக்கியத்தை எங்களுக்கு இது ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுடைய பிரயாசங்கள் இது வந்து ஆப்ட் டைம். எங்களை பொறுத்த மட்டுங்க இது வந்து உலகம் பூரா கடந்து செல்ல இருக்கிற இந்த ஊழியத்தில் இது வந்து இதை மற்றவங்களுக்கு ஏதாவது எங்கள் விருப்பத்தின்படி அல்ல, இது கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய அன்பு கட்டளை, அதுக்கு தான் நாங்கள் ஒபே பண்ணுறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்கும், இது எந்த ஒரு நேம் ஃபேம் மணி இதுக்காக இல்லை, ஆத்தும ஆதாயத்துக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொன்னதுக்கு ஒபே பண்ணியிருக்கோம்.
அவ்வளோதான். அதை வந்து இந்த இது ஆதாரம் டிவி மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டர் கொடுத்தார் இல்லையா, அது கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுக்கும் கர்த்தர் நாமத்தினால நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. நிச்சயமா ஆதாரம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தில் ஒரு சிறு பங்கா ஒரு டூலாக பயன்படுறதுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ 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 தேங்க்யூ.